ஓ உங்களுடைய screen புரியுதா? sound கேக்குது இல்ல லேட்டா பேசுறீங்க. என்ன மல்லி? உங்களோட ஸ்கிரீன் வந்திக்குதா வரலையா? வந்துட்டு. ம். போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டீங்களா? ஓ இன்னைக்கு புதிய பாடம் அப்படியா? என்னது ஓ சவுண்ட் கேக்குது இல்லையா? புதிய பாடத்துல படிக்க போற எழுத்து ஓ ரெண்டு எழுத்து கழிக்குது. அதுல முதலாவது எழுத்து நாங்க இன்னைக்கு படிக்கிறோம் தேல். த என்ற சவுண்ட்ல நாங்க இதை ஓதணும். சரிங்களா? இந்த த என்ற சவுண்ட் வானத்தை ஓ நோக்கி போக முடியாது. மேலிருந்து கீழ் நோக்கிய சவுண்ட்ல த என்ற ஃபோர்ஸ்ல வரணும். அழுத்தமாக உச்சரிக்கணும். போதும் பாப்போம் இத. وإن علينا الهدى சரியா பார்த்து ஓதுங்க இப்ப. وإن علينا للهدى. இன்னண்டு நிட்டணுமா? இல்ல. அப்ப அப்ப நீட்டாம ஓதுங்க. وإن علينا الهدى. இல்ல ரெண்டு பிழை இது. பார்த்து ஓதுங்க பார்த்து ஓதுங்க. நீ இப்ப உங்களோட வாய்க்கு வாரத்தை ஓத வேணாம். ஸ்கிரீன்ல இருக்கிறத பார்த்து ஓதுங்க. وإن علينا للهدى. பிழை பார்த்து ஓதுங்க. وإن علينا الهدى. அலை நல் ஹுத அப்படி ஆகிது. وإن علينا الهدى. அப்படி ஆகிது அலை நல் ஹுத. وإن علينا للهدى. சரி போதுங்க. وإن علينا للهدى. علينا للهدى وإن وإن علينا علينا للهدى. للهدى. وإن علينا للهدى. وإن علينا علينا الهدى இது علينا للهدى எப்படி பாருங்க பாப்போம் சரியா? وإن علينا للهدى. ம் நீட்டி வரணும் வேணா. علينا للهدى நீட்டி வரணும் வேணா. ஓ ம் ரெண்டாவது பாப்போம். ووجدك عائلا فأغنى. விலை ووجدك عائلا إلى. ம் ووجدك عائل. ووجدك عائلا فأغنى. பையும் பிழை. மந்திர அடையாளம் என்ன செய்யணும்? நீட்டணும். நீட்டுறது போதாது. ووجدك عائلا فأغنى. திருப்பி ஓதுங்கோ. ووجدك عائلا فأغنى. மந்திர அடையாளம் நீட்டணும். பிழை. ووجدك عائلا فأغنى. சரி இப்ப இதுல எது மந்திர அடையாளம் நீக்கி தெளித்தது?
ع ஆ. அந்த ஆவை எத்தனை செகண்ட் நீட்டணும்? ஆறு 6 செகண்ட். நீங்க 1 செகண்ட் நீட்ட மாட்டீங்களே. ووجدك عائلا فأغنى இப்ப எத்தனை செகண்ட் நீங்க 6 செகண்ட் நீட்டீங்களா? ஓ ஆ 6 செகண்ட் நீட்டீங்க. அப்படின்னா உண்மையிலே உலகம் டக்குனு அழிஞ்சு போயிடும். நீங்க 6 செகண்டா அவ்வளவு ஃபாஸ்டா பேசிட்டு நீங்க நீட்டினது 6 செகண்ட். ووجد و- ووجدك عائلا فأغنى நீங்க நீட்டினது 6 செகண்ட் அப்படித்தானே? ஓ ஓ அப்ப பேல ووجدك عائلا فأغنى இது பேர் 6 செகண்ட் அப்படியா? மத்திர அடையாளம் வந்து 6 செகண்ட் ஓ அப்படித்தானே? யார் சொல்லுது அந்த 6 செகண்ட் ரிட்டர்மெண்ட்? ஓ யாரு சொல்லுது? ஒட்டன்னு சொல்லி தரல ஒருத்தர் நேரத்தில் இல்லையா? அப்ப வகை யாரங்கிச்சு உங்களுக்கு 6 ரிட்டர்மெண்ட்ங்கிறது? எனக்கு அது ஆன்லைன் ஞாபகம் ஆயிடுச்சு ஆ அது எனக்கு ஆன்லைன் ஞாபகம் ஆயிடுச்சு ஞாபகம் வந்துட்டா? யாரு பக்கத்துல உட்காந்து சிரிச்சு கொண்டீரே? ஓ ஒட்டனும் இல்ல இப்ப எனக்கு தான் வித்தியாசம் அவங்க கேக்குதோ. சரியா ஓதுங்க ஓ பல ஓதுனது. ஆ ووجدك عائلا فأغنى இப்ப சொல்லுங்க மத்திர அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் நிட்டணும்? ஆறு திருப்பி 6 செகண்ட் தான் நிக்கிறீங்க. ஆனா இப்ப அது பேல 6 செகண்ட் எங்கேயும் நீட்டுறல. 6 செகண்ட் நீட்டி போகுதுன்னா கபருக்குலாம் போகணும். மூணு ம் மூணு மூணா? யார் சொன்ன 3? ஒட்டனும் இல்ல பொய் சொல்ல வேணாம். நீ பொய் சொல்லி நிறைய இடத்துல மாட்டிக்கொண்டீங்க. ஒட்டனும் இல்ல அதான் பொய் சொல்லி தான் அவர்கிட்ட நிறைய இடத்துல மாட்டிக்கொண்டீங்க. இப்ப 3 பிளண்டா 6 பிள 3 பிளண்டா அடுத்து 2. இல்ல ஆ இங்க பதில காணும். எது சரி? 6 சரியா 3 சரியா? 6 அப்ப என்ன சாமான் ஆயிக்கணும்? 6 கறி ரொட்டி ஆகிக்கும் வேணா? 6 முட்டை ஆகிக்கும். சரியா? என்ன சாப்பாடுக்கு விரும்பி தின்ற 6 பதில் பேருக்கு வந்து 3 நிமிஷம் 3 செகண்ட். அப்ப 6 என்ன? இந்த அடிக்கடி சவுண்ட் லைன்லாம் போகுது. ஆமா. 6 அளவு ம் 6 அளவு 6 என்ன சாம 6? அளவு என்ன தார அளவு? மூணு திருப்பி 3. மூணு என்ன 3? செகண்ட் ஆ 3 செகண்ட் 3 செகண்ட் சரி. அப்ப 6ங்கிறது என்ன சாமான்? அளவு என்ன அளவு? சென்டிமீட்டரா மில்லி மீட்டரா கிலோமீட்டரா? இல்ல ஆ நீட்டியோட நீட்டி ஓரளவா?
ஓ அதான் கேட்கிறேன், நீட்டி ஒரு அளவு தான் கேட்கிறேன், சென்டிமீட்டர் அளக்கிறது. அளவுண்டா என்ன அளவு அது? சென்டிமீட்டரா, கிலோமீட்டரா, மில்லி மீட்டரா, வேற என்ன கிலோகிராமா, என்ன அளவு மீட்டருக்கு? தெரியாது. தெரியாதா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் சொல்லி தந்தது அப்படியே மறந்தீங்க. இதுக்கு உனக்கு வரலையா அந்த மாதிரி மதுரை அடையாளம் எல்லாம்? இப்ப திரும்பி வந்து போகலாம், படத்துக்கு போறீங்க இப்ப. மறந்தா இப்பதான் செய்யணும் இப்ப. அப்ப யார் சொல்லி தந்தது இப்ப? இப்ப நான் சொல்லி தரேன் இல்லையா, இதெல்லாம் சொல்லி தந்தே இல்லை அப்படியா? தந்த என்ன சொல்லி தந்த சொல்லி தந்த? வெரி குட். அப்பயே மறந்தீங்க. ஆனா இதுக்கு முன்னால அந்த அடையாளம் வரவே இல்லையா ஓதல்ல? இப்ப நீ கிட்டத்தட்ட எத்தனை எழுத்து படிச்சு முடிச்சிக்கிறீங்க சொல்லுங்க பாபு? எத்தனை எழுத்து படிச்சு முடிச்சு இருக்கிறீங்க? தெரியாதா அதுவும்? அஹ், 9 9 எழுத்து படிச்சு முடிச்சிருக்கீங்க. 9 எழுத்துக்குள்ளாலே இந்த அடையாளம் இது மாதிரி வரவே இல்லை அப்படியா? வந்து வந்து அப்ப பாத்தீங்களா, 9 எழுத்துக்குள்ளாலையும் நீங்க இந்த அடையாளத்தை தெரியாது, எனக்கு தெரியல, எனக்கு தெரியலடா வந்துக்கிறீங்க. மாட்டிக்கொண்டீங்களே இப்ப எதிர்க்கு. இல்ல. 9 எழுத்து படிச்சு முடிஞ்சும் இந்த அடையாளம் இன்னும் மறந்தாகிது, ஞாபகம் வரல அப்படியா? ஞாபகம் ஞாபகமா? இப்ப இப்படி திருப்பி திருப்பி சொன்னீங்க ஞாபகம் ஓ, இல்லைன்னு சொல்லி. இல்ல. சொல்ல இல்லையா அப்ப? தெரியாதுன்னு சொல்ல இல்லையா? இல்ல. இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்ல இல்லையா இந்த அடையாளம் வேணும்னு சொல்லி? என்ன ஆகுனது இது? ஒருக்கா தெரியாதுங்கிறீங்க, ஒருக்கா இல்ல. இல்லங்கிறீங்க, அப்ப என்ன சொன்னீங்க? தெரியும். தெரியும். ஆ, தெரியும். தெரியுமா? என்ன தெரியும்? நான் என்ன கேள்வி கேட்டேன்? மத் அவனா நான் இப்ப என்ன கேள்வி கேட்டீங்க? இப்ப என்ன தெரியும் விட சொல்லிக்கிறீங்க? நான் இவ்வளவு நேரம் கேள்வி மத்து கேட்டு. ஆ, மத்து என்ன மத்து? இப்ப தெரியும் மத்து ஸ்டார்ட். மத்துனா என்ன? மத்து எத்தனை வகைப்படும்? அஹ், மத்துனா ஓருக்குள் ஓருக்குள்ள அஹ், வர அடையாளங்கள். வராங்கல்ல? ஓரக்குள்ள வர அடையாளங்கள். ஓதக்குள்ள வர வேற அடையாளம் ஒண்ணு ஓதக்குள்ள வரல. என்ன இந்த வாவுக்கு மேல இருக்கிறதா ஓத போக்குல வராது என்ன இதெல்லாம்? ஓத போக்குல வர அடையாளம் எல்லாம் மத்து அப்படியா? எல்லாமே மத்து அப்படியா? இல்ல. இப்ப நீங்க தானே சொன்னீங்க இப்ப ஓத போக்குல வார அடையாளம் மத்து. இப்ப நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொன்னதான் நான் கேள்வி கேட்டேன். ஓத போக்குல வார அடையாளம் இல்ல. அப்ப எல்லாம் மத்து அப்படியா? என்ன ஹனபி இது பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை? இப்ப திருப்பி அவனை ஸ்டார்ட்ல இருந்து படிக்க வர. மத்து என்றால் என்னன்னு பாருங்க. மத்து எத்தனை வகைப்படும்? என்னென்ன வகையில மத்துகள் இருக்குது? இந்த அடையாளங்களோட பெயர்கள் என்ன? எவ்வளவு சொல்லி தந்தீங்க? இரண்டு. இரண்டு என்ன ரெண்டு? சோறும் கறியும் அப்படியா? அடையாளங்கள். அடையாளங்களா? என்ன அடையாளங்கள்டா? F. தொடர்ந்து ஒரு விஷயத்தோட மதி வந்தா தான் கிளாஸ்ல கொண்டு முகமது. போயிடும். விளங்கல? கேள்வி கேட்டோன்னு பதில் வராட்டி உங்களோட ஆன்சர் பிள்ளை. நம்ம வந்து முகமது. அஹ்னஃப், நான் பேசுறது கேக்குதா? ஓ அதுக்கே ஆன்சர் வரல. நான் கேள்வி கேட்ட உடனே நீங்க ஓ பதில் சொல்லலைன்னா அவங்களோட ஆன்சர் பிழை. விளங்கினா இப்ப? ஓ என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் அதுக்கு பதில் இல்ல. அப்ப ஆன்சர் பிழை அப்படியா? என்ன சொன்னேன்னு கேக்குது இல்ல அப்படியா? சவுண்ட் கேட்கலையா? என்ன பிரச்சனை அவனை? கேட்ட அவனை விட பிரச்சனை என்ன எனக்கு விளங்குது இல்ல. சவுண்ட் கேக்குது, டிலே ஆகுது அப்படியா? சவுண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படியா? இல்லாட்டி சவுண்ட் கிளியர் இல்லையா? இல்ல. இல்ல.
அஹ்னஃப், ஓ என்ன செய்திகள்? என்ன நல்ல செய்திகளா? இப்ப நான் கடைசியா என்ன கேட்டேன்? எனக்கே மறந்துட்டு இப்ப கேட்டது போயிட்டு எனக்கே மறந்துட்டு இப்ப உங்களுக்கு என்ன கேட்டேன்னு சொல்லி. ஆனா கிளாஸ்ல இப்ப எத்தனை ஆண்டு நீங்க ஸ்கூல்ல? கிரேட் த்ரீ ஆ 3ஆம் ஆண்டு. கிரேட் 3. பெரிய வகுப்பு நீங்க. அப்ப என் விட வருது இல்ல. நீ பெரிய கிளாஸ். நீங்க இப்ப பெரிய கிளாஸ். ம் நீங்க இப்ப பெரிய வகுப்பு என்ற ஓ விட வருது இல்லையா எனக்கு கேட்டதுக்கு? ஓ என்ன ஓ ஓன்னு தான் வருது. என்னதுக்கு ஓன்னு சொன்னீங்க? ஃபர்ஸ்டுக்கு கேட்ட இந்த கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டேன்? பெரிய அஹ், இந்த கேள்வி கேட்டேன்னு ஞாபகம் இல்லைனா? ஓ அதுதானே. அதுதானே. நீங்க எங்களோட சரியா காது கொடுத்து கொண்டே வரணும். நீங்க பெரிய ஆள், நீங்க சின்ன ஆள் இல்ல. ஓகே உங்களுக்கு பக்கத்துல உம்மியோ உங்களோட தாத்தாவோ வந்து உட்கார்ந்து கொண்டு சரி இதை கேட்கிறாரு இதை சொல்லுங்க, முதல்ல இதை கேட்டு இதை சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு இல்லாம நீங்க என்ன செய்யணும்? எங்களோடயே சேர்ந்து வரணும். நான் கேட்கிற கேள்விக்கு எங்களுக்கு நீங்க அவசரமா பதில் சொல்லி பழகணும். கேள்வி கேட்டதோட நீங்க பதில் சொல்லணும். அந்த ட்ரெண்டுக்கு நீங்க மாறணும். நீங்க ஓகே 3ஆம் ஆண்டு பெரிய பெரிய ஆள் நீங்க. சின்ன சின்ன ஆளா ஓதுற நேரத்துல பிரச்சனை இல்லை, சொல்லி தந்தது. இப்ப நீங்க நீங்க ட்ரை பண்ணணும். விலங்கு நான் சொன்னது ஆனா நீங்க அப்படி பழகாதால இப்ப எல்லாம் மறக்குது உங்களுக்கு. அந்த ஓர்டர் எல்லாம் மறந்து போகும். இப்ப மத்திர அடையாளம் என்றா என்னன்னு மறக்குது. மத்து என்றால் என்னன்னு மறந்துட்டுது. மத்திர அடையாளத்தை எவ்வளவுக்கு நீட்டணும் கேட்டா அதுலயும் பெரிய பிரச்சனை. 6 செகண்ட் பதில் வருது. இதெல்லாம் உங்களோட சைட்ல வந்து பிள்ளைகளை சொல்றேன்னா நான் சரின்னு சொல்லல. அப்ப நீங்க ஒரு வேலை செய்யணும் மகனாப். மகனாப், தாத்தாட்ட கேட்டு மத்த பத்தி ஃபுல்லா மீட்டோம். தாத்தாட்ட கேட்டு மீட்டோம். கிளாஸ்ல வந்தது பிறகு எனக்கு தான் நீங்க ரிப்ளை பண்ணணும். நான் கேள்வி கேட்க கேட்க நீங்க ரிப்ளை பண்ணணும். அதுக்கு ரெடி ஆகும். கிளாஸ்ல வந்து இப்போ பக்கத்துல தாத்தா வச்சுக்கொண்டு அல்லது உம்மி வச்சுக்கொண்டு அபி வச்சுக்கொண்டு மோன்லியும் கேட்கிற நான் இப்ப என்ன பதில் சொல்லலன்னு கேட்கக்கூடாது. விளங்குதா நஃப்? ஓ நஃப், நீங்க நல்ல புள்ள, நீங்க பெரிய ஆள். கவனமா மத்த போயிட்டு ஃபுல்லா மீட்டுங்கோ. மீட்டிட்டு இந்த வசனங்கள் எப்படி ஓதுறேன் ஐடியா எடுத்துட்டு வாங்கோ. நான் வசனங்கள் ஹோம்ஒர்க் அனுப்ப மாட்டேன். ஆனா நிறைய கேள்வி கேட்பேன். படிச்சு முடிச்ச எழுத்துக்கள் கூடாக படிச்சு முடிச்ச விஷயங்களுக்கு கூடாக நிறைய கேள்வி கேட்பேன். அது மட்டும் உண்மை. சரியா? சரி அஸ்ஸலாமு அலைக்கும். சரி முரேஸ்வரம்.